எந்த ஒரு காணொளியில் இராணுவமே இல்லாத உலகில் வினோதமான நாடுகள் என்ன என்ன என்பது தொடர்பில் தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஐஸ்லாந்தை பார்க்கிற போது 1869ஆம் ஆண்டு முதல் ஐஸ்லாந்து ராணுவம் இல்லாமல் இயங்கி வருகிறது. இருப்பினும் அது நேட்டோவினுடைய உறுப்பினராக உள்ளது. த கிரிசிஸ் ரெஸ்பான்ஸ் யூனிட் இங்கு அனுமதி காக்கும் படையாக செயல்படுகின்றது. இது அமெரிக்காவுடன் ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டிருக்கிறது. 1951 முதல் 2006ஆம் ஆண்டு வரை ஐஸ்லாந்து பாதுகாப்பு படை மற்றும் ஐஸ்லாந்து மண்ணில் ஒரு இராணுவ தளத்தை நிறுவ வழிவகுத்திருந்தது. இராணுவ தளம் மூடப்பட்ட போதிலும் ஐஸ்லாந்தினுடைய பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்வதாகவும் நாட்டிற்கு நிரந்தர படைகளை நிறுத்த வேண்டாம் என்றும் அமெரிக்கா உறுதியளித்திருந்தது. ஐஸ்லாந்து நிலையான இராணுவம் இல்லாவிட்டாலும் மொரிசியஸினுடைய இராணுவம் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு பணிகளை செய்ய சுமார் 10,000 பணியாளர்களை கொண்ட ஒரு காவல் படை உள்ளது. காவல் ஆணையாளருடைய கட்டளையின் கீழ் இந்த படை நாட்டிற்குள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கின்றது. கோஸ்டாரிகா என்ற நாட்டை பார்க்கிற போது 1949ஆம் ஆண்டு ஒரு துணிச்சலான நடவடிக்கையாக கோஸ்டாரிகா தன்னுடைய இராணுவத்தை நீக்கிவிட்டு தன்னுடைய மக்கள் நலனில் முதலீடு செய்ய முடிவு செய்திருந்தது. இந்த புரட்சிகரமான நடவடிக்கை இந்த நாட்டை உலகளாவிய முன்னோடியாக நிலைநிறுத்தியது. அமைதி பாதையை தேர்ந்தெடுத்து சகவாழ்வு மற்றும் மேம்பாட்டிற்கான மாற்று மாதிரிகளுக்கு சென்ற முதல் நாடாக இது மாறியது. வத்திகான் நகரத்தை பார்க்கிற போது போப்பினுடைய பாதுகாப்பை கவனிக்க நிறுவப்பட்ட ஒரு இராணுவ பிரிவான த பாயிண்டிஃபிகல் சுவிஸ் கார்டு வத்திகான் நகர அரசனுடைய அதிகார வரம்பிற்குள் செயல்பட்டு வருகிறது. வத்திகானுடைய அமைதியை பராமரிக்க வத்திகானுக்கும் இத்தாலிக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்லாத போதிலும் இத்தாலிய ஆயுதப்படைகள் முறைசாரா முறையில் வத்திகான் நகரத்தை பாதுகாக்கின்றது. த பிளாட்டின் கார்டு மற்றும் நோபல் கார்டு 1970 கலைக்கப்பட்டது. அதன் பின் நகர பாதுகாப்பு ஜெட்டமேரி ஹாப்ஸிடம் ஒப்படைக்கப்பட்டன.